நான் வந்து கேபிஎன் நிறுவனர் திரு நடராஜன் அவர்களை வந்து நேர்காணல் செஞ்சேன். சொகுசு பேருந்துகளுக்கான ஒரு சாம்ராஜ்யத்தை அப்பயே உருவாக்குனவர். அவர் தான் ஒரு முன்னத்தியர் மாதிரின்னு வைங்களேன். அவர் வந்து பேட்டி கண்டப்ப நான் கேட்டேன், உங்கள் அலுவலகத்தில் யாரெல்லாம் வேலை பார்க்குறாங்க சார் அப்படின்னு. அவர் சொன்னார், நிறைய பேர் வேலை பார்க்குறாங்க, இன்ஜினியரிங் படித்தவங்க இருக்கிறாங்க, பிஹெச்டி முடித்தவங்க கூட இருக்காங்க தம்பி. ஒரு தம்பி இப்போ தான் வெளிநாட்டில் படிச்சுட்டு வந்திருக்கு, இப்போ வேலை பார்க்குது என் கூட அப்படின்னாரு. நான் கேட்டேன், நீங்கள் எத்தனாவதுயா படிச்சிருக்கிறீங்க அப்படின்னு. அவர் சொன்னார், நான் 7ஆவது தான் படிச்சிருக்கிறேன், அதுக்கப்புறம் படிப்பை நிறுத்திட்டேன் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னார். 7ஆம் வகுப்பு தானா அப்படின்னு. ஆமாம் தம்பி, ஆனால் என்ன தெரியுமா, இப்போ வந்து நான் எம்பிஏ காலேஜுக்கெல்லாம் போய் பேசுகிறேன், அந்த பசங்கள்கிட்ட எல்லாம் பிஸ்னஸ் பற்றி நான் பேசுகிறேன் தம்பி அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னார். நான் அப்போ அவர்கிட்ட சொன்னேன், ஒரு கதை ஒன்று சொல்கிறேன் சார், அது நிறைய பேருக்கு தெரியும், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கான்னு தெரியல அப்படின்னு அந்த கதையை சொன்னேன். அந்த கதை என்ன அப்படின்னா, ஒரு இளைஞன் வந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் தான் படிச்சிருக்கிறான். அவன் ஒரு சர்ச்சில் வந்து மணி அடிச்சிட்டு இருக்க வேலை பார்த்துட்ருக்கிறான், தொடர்ந்து செஞ்சிட்ருக்கிறான். திடீர்னு சர்ச் நிர்வாகம் என்ன செய்யுது அப்படின்னா, இந்த மணி அடிக்கிறதுக்கு டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்னு ஒரு குவாலிஃபிகேஷனை செட் பண்ணுறாங்க. இவன்கிட்ட வந்து சொல்கிறாங்க, நீ 10ஆவது தான் படிச்சிருக்க, பட் ஆனால் டிகிரி முடிச்சிருந்தா தான் வேலையில் இருக்க முடியும், அதனால் நீ வேலையை விட்டு போப்பா, நாங்கள் டிகிரி படித்தவங்களுக்கு வேலை கொடுக்க போகிறோம் அப்படின்னு. இந்த பையன் பயங்கரமாக அழறான் ஃபாதர்கிட்ட. ஃபாதர், நான் உங்களை நம்பி தானே இருக்கேன், என் லைஃபே போயிடும், இந்த வேலையை விட்டால் எனக்கு வேறு என்ன இருக்குது, எனக்கு எதிர்காலமே இல்லை, பயங்கரமாக அழறான். ஃபாதர் சொல்கிறார், இல்லைப்பா இது முடிவு எடுத்தாச்சு, அதனால் வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லி செட்டில்மெண்ட்டு கொடுத்து சம்பளத்தையும் கொடுத்துட்டாங்க. ஏன் அதை வாங்கிக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஐயோ இந்த வேலை போயிடுச்சே, நம்ம பாட்டுக்கு நிம்மதியாக மணி அடிச்சிட்டு இருந்தோமே, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு அழுகையாக வருது. அப்படியே அழுதுகிட்டு நடந்து போயிட்டே இருக்கிறான். ரொம்ப தூரம் போயிட்டான். ரொம்ப தூரம் போன பிறகு தான் பயங்கர பசி எடுக்குது. ஏதாவது சாப்பிடலாமா அப்படி இப்படின்னு பார்த்தா எந்த கடையுமே இல்லை. இவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, ரொம்ப பசி. அப்போ தான் யோசிக்கிறான், இவ்வளோ தூரம் வந்திருக்கிறோம், ஒரு கடை கூட இல்லையே, இப்போ நம்மள்ட்ட இருக்கிற காசை வச்சு ஒரு கடை போடலாமே, இங்கே சாப்பிட்றவங்களுக்கு ஒரு சாப்பாட்டு கடை போடலாமே அப்படின்னு ஒரு சாப்பாட்டு கடை போடுறான். அது பயங்கரமாக பிக்கப் ஆகுது. அப்புறம் ஒரு 4-5 பிரான்ச் ஓப்பன் பண்ணுறான். இப்போ பெரிய தொழிலதிபர் ஆகிட்டான். அவன் ஒரு நாள் என்ன பண்ணுறான், தான் மணி அடிச்சிட்டு இருந்த சர்ச்சுக்கு சீஃப் கெஸ்ட்டாக போகிறான். அந்த ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சிருச்சு. பத்திரிகையாளர்கள்லாம் அவன்கிட்ட கேள்வி கேட்கணும். அப்போ ஒரு பத்திரிகையாளர் கேட்குறாங்க, சார் நீங்கள் என்ன சார் படிச்சிருக்கீங்க அப்படின்னு. அவன் சொல்கிறான், நான் 10ஆவது தான் அப்படின்னு. இப்போ இன்னொரு பத்திரிகையாளர் சொன்னாரான், சார் 10ஆவது படித்ததுக்கே இவ்வளோ பெரிய ஆள் ஆகிட்டீங்க, பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகிட்டீங்க, ஒருவேளை டிகிரி ஏதாவது படிச்சிருந்தா என்ன ஆயிருப்பீங்க சார் அப்படின்னு கேட்டானா. அதுக்கு அந்த இளைஞன் சிரிச்சுக்கிட்டே சொன்னான்னா, ஒன்றும் ஆயிருக்க மாட்டேன், அப்படி ஒரு வேளை டிகிரி படிச்சிருந்தா சர்ச்சில் இன்னமும் மணி அடிச்சிட்டு இருந்திருப்பேன் அப்படின்னு சொன்னதா ஒரு கதை. அந்த கதையை அவர்கிட்ட சொன்னேன். அவர் அப்படியே கேட்டுக்கிட்டார், சிரிச்சுட்டே கேட்டுக்கிட்டார். நான் அதுக்கப்புறம் சொன்னேன், சார் அது மாதிரி தான் சார் நீங்களும் 7ஆவது தான் படிச்சிருக்கிறீங்க, ஒருவேளை நீங்கள் டிகிரி எம்பிஏலாம் படிச்சிருந்தா இப்போ கேபிஎன் நிறுவனத்துக்கு பதிலாக என்பிஎன் நிறுவனத்தில் வேலை பார்த்துட்டு இருந்திருப்பீங்க சார் அப்படின்னு சொன்னேன். அவர் கொஞ்சம் யோசிச்சுட்டு, அப்படிலாம் இல்லை தம்பி அப்படின்னார். என்ன சார் சொல்கிறீங்க, ஒருவேளை நீங்கள் படிச்சிருந்தா என்னவாகிருப்பீங்க அப்படின்னு. அவர் சொன்னார், இப்போ நான் பஸ்ஸு ஓட்டிகிட்டு இருக்கேன், ஒருவேளை நான் படிச்சிருந்தா உலகம் பூரா கப்பல் விட்டுருப்பேன் தம்பி, உலகம் பூரா ஃப்ளைட் விட்டுருப்பேன் தெரியுங்களா அப்படின்னார். ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அவர் சொன்னார், படிப்பு முக்கியம் தம்பி, இந்த கதையை தப்பான கதை, படிக்காமல் இருக்கிறதோட வலி, அந்த துயரம் அது எனக்கு தான் தெரியும். நம்ம ஏதாவது ஒரு விஷயத்துக்கு படித்தவங்களை கூப்பிட்டுட்டே இருப்போம் தம்பி, அது ஒரு மன ஊனம் அப்படின்னாரு. ரொம்ப சிரமமான விஷயம், பணம் வரும் போகும் தம்பி, படிப்பு ரொம்ப முக்கியம் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஒருவேளை இந்த படிப்பெல்லாம் இருந்திருந்தால் நான் வேறு மாதிரி போயிருப்பேன், என் பிஸ்னஸே வேறு மாதிரி போயிருப்பேன் தம்பி, இப்போ உணர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக சொன்னார் என் கையை பிடிச்சி. படிக்காமல் ஜெயிச்சிட்டான் அப்படின்ற உதாரணத்துக்கு நான் வரணும்னு விரும்பலை, அப்படி என்ன உதாரணம் காமிக்காதீங்க, படிப்பு ரொம்ப முக்கியம்னு சொன்னான்னு போடுங்க தம்பி உங்கள் இன்டர்வியூவில் அப்படின்னாரு. என்னை ரொம்ப யோசிக்க வச்ச பதிலுங்க இது. தொடர்ந்து பேசலாம்.